வணக்கம், நான் உங்கள் ManianGopi. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம டிஜிட்டல் ருப்பி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பழங்காலத்துலேருந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் முதல்ல வந்து பண்ட மாற்ற முறை இருந்துச்சு, வாட்டர் சிஸ்டம் இருந்துச்சு. நம்ம ஒரு பொருள் கொடுப்போம், அவங்க வேறு ஒரு பொருள் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம வந்து பரிமாற்றம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கோல்டு இருந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து கேஷே வந்துச்சு. அந்த கேஷில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்துச்சு. செக்கு கொடுத்தோம், டிடி கொடுத்தோம், அதுக்கப்புறமா வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபிசிக்கல் கேஷ் இருந்தே இருந்துக்கு அப்புறம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நெஃப்ட் மூலமாக பண்ண ஆரம்பித்தோம், RTGS மூலமாக பண்ண ஆரம்பித்தோம். இப்படி நம்ம வந்து கரன்சிக்குள்ளே வந்துட்டோம். இப்போ அந்த கரன்சியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. அது என்ன மாதிரியான வழிமுறைகள்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரியும், நெஃப்ட் மூலமாக நம்ம பண்ண அனுப்பலாம், IMPS மூலமாக பண்ண அனுப்பலாம், RTGS மூலமாக பண்ண அனுப்பலாம். இப்போ புதுசாக என்ன வந்திருக்குன்னா UPI. இப்போ UPIங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக நம்ம என்ன அனுப்பலாம், பண்ண அனுப்பலாம். இப்படிலாம் நம்ம வந்து இருக்கிற ஃபிசிக்கல் கேஷை வந்து நம்ம அனுப்பிட்டு இருந்தோம். இதில் தான் நடுவில் என்ன வந்துச்சுன்னா 2008 கிரிப்டோ கரன்சி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. பிளாக் செயின் ஒரு டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜின் அடிப்படையில் கிரிப்டோ கரன்சி ஒன்று வந்துச்சு. அந்த கிரிப்டோ கரன்சி எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு கரன்சியாக இருந்துச்சு. அப்போ அது என்னென்னா அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி வந்து ஒரு பார்ட்டர் சிஸ்டம் இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கிரிப்டோ கரன்சி ஒன்று வந்துச்சு. அது வந்து டீசென்ட்ரலைஸ்ட், அதாவது அரசாங்கத்தோடைய பேக்கிங் இல்லாமல் ஒரு பேங்கோடைய தேவை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கரன்சி. அதனால தான் எந்த நாடுமே அது என்ன பண்ணலாம், அங்கீகரிக்கலை. அதனால் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டிங்கன்னா, இது வந்து டிஜிட்டல் கரன்சி, கிரிப்டோ கரன்சி இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த டிஜிட்டல் கரன்சி என்ன கேட்டிங்கன்னா அரசாங்கத்தோடைய பேக்கிங் மூலமாக அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய கரன்சிக்கு பேர் டிஜிட்டல் கரன்சி. இது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பணம்னா என்ன, நம்ம பார்ட்டர்ஸ்ட்டு பார்த்தோம், கோல்டு பார்த்தோம், அதுக்கப்புறமா பணம்னு ஒன்று உருவாக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அரசாங்கத்துலேருந்து பணம்னு உருவாக்கிட்டா. அப்போ அரசாங்கத்தில் பணம்னு உருவாக்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுது. என்ன ப்ராமிஸ் பண்ணுதுன்னு சொன்னால், இந்த ரூபா பேப்பரை நீ அரசாங்கத்தில் கொண்டு வந்து கொடுத்தேன்னா இந்த எழுதியிருக்கிற அமௌண்ட் நான் உனக்கு தருவேன், இந்த ரூபா நான் அவனுக்கு கடன் பட்டிருக்கேன்னு அர்த்தம். கடன் பத்திரம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ப்ராமிஸ் டு பே த ஹோல்டர் ஆஃப் திஸ் பேப்பர் 100 rupees அப்படின்னு இருக்கும். அது யாருக்குன்னா 100 ரூபா. அதை வந்து RBI கவர்னர் கையெழுத்து போட்டுருப்பாரு. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு வந்து அச்சிட்டு அதை வந்து பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நம்ம கையில் பரிமாற்றம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ யோசிச்சாங்க, இதுக்கு என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து ரூபா நோட் அடிக்கணும், இல்லை காயின்ஸ் அடிக்கணும், வெளிநாடுகளெல்லாம் பிளாஸ்டிக்லலாம் இருக்குது, அதெல்லாம் அடித்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேங்க்குக்கு அனுப்பிச்சு ஏடிஎம்மில் ஏற்றி அதை நீங்கள் எடுத்து நீங்கள் கொண்டு போய் வேறு ஒருத்தர் கொடுத்து அவர் போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அதை திருப்பி கொண்டு போய் கரன்சி செஸ்ட்டில் வச்சு இப்படி மாற்றிக்கிட்டு ஃபிசிக்கலாக இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ ஃபிசிக்கல் நோட்டை கிளிக்கலாம், அது வந்து சாயில்டு நோட்ஸு அப்படின்னு போகும், அப்புறம் திருடுவாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இதுக்கு மாற்றாக கிரிப்டோ கரன்சியில் என்ன ரிஸ்க் இருக்குன்னு சொன்னால், அதில் வந்து அங்கீகாரம் இல்லாமல் இருக்குது, ஆனால் அதில் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குன்னு சொன்னால் இன்டர்மீடியரி இல்லாமல் டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்னு இருக்குது. அப்போ இந்த கான்செப்ட் தான் என்ன கொண்டு வராங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் கரன்சின்னு கொண்டு வராங்க. அப்போ அரசாங்கம் வந்து எனவே என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுது, நான் இந்த பேப்பர் கொண்டு வரவங்களுக்கு பணம் தரேன்னு ப்ராமிஸ் பண்ணுது. அப்போ அந்த ப்ராமிஸுக்கு வந்து எதுக்கு பேப்பர், எதுக்கு காயின், எதுக்கு ரூபா நோட்டு, அதெல்லாம் தேவையில்லை, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ஆன்லைன்லேயே அக்கௌண்ட்டில் போட்டுறேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு கொஞ்சம் நெருங்கின எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டிங்கன்னா வாலெட் அப்படின்னு சொல்லி ஒரு புது கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட்னு சொன்னால், யாரெல்லாம் வச்சுருக்காங்க கேட்டிங்கன்னா பேடிஎம், அப்புறம் ரெட் பஸ், அப்புறமா வந்து அமேசான், ஏர்டெல்லில் பேமெண்ட்ஸ் பேங்க்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து அமேசான் கம்பெனி நடத்துகிறேன், நீங்கள் வந்து என்கிட்ட பொருள் வாங்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு தடவை பொருள் வாங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து கார்டு நம்பர் டைப் பண்ணுறீங்க, இல்லாட்டி நெட்டில் வந்து பணம் நெட் பேங்கிங்கில் போடுறீங்க, இல்லை கேஷ் ஆன் டெலிவரின்னு சொல்லி பண்ணுறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அட்வான்ஸ்டாக என் அக்கௌண்ட்டில் வந்து நான் வாலெட் உங்களுக்கு ஒரு வாலெட் கொடுத்துட்றேன், அதில் வந்து நீங்கள் உங்களோட பணத்தை போட்டு வச்சுக்கோங்க, எப்போ வேணுமோ அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வேலை பண்ண வேண்டாங்கிறதுனால வாலெட்னு கான்செப்ட் பண்ண தான். இப்போ அமேசான் வாலெட்டில் நான் ஒரு 10,000 போட்டு வச்சிருக்கிறேன். அப்போ அந்த அமேசான் வாலெட்டில் இருக்க பணத்தை வச்சு என்ன தான் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, அமேசானில் பொருள் தான் வாங்க முடியுமோ இல்லையா, அந்த அமேசான் வாலெட்டில் இருக்க பணத்தை கேஷாக என்னால் விட்ரா பண்ண முடியாது, வாலெட் பணம் தான். இல்லை நான் கேஷாக விட்ரா பண்ணணும்னு நினச்சேன், என்ன பண்ணணும்னா வாலெட்லேருந்து திரும்ப பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்புறம் பேங்க்லேருந்து கேஷாக விட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா கேஷ் தான், அதை வந்து நான் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறதுக்கு பதிலாக வாலெட்லேயே போய் வச்சுக்கிறேன். ஸோ இதே தான் டிஜிட்டல் கரன்சி. ஆனால் டிஜிட்டல் கரன்சி இன்னொரு எக்ஸ்ட்ரா என்னன்னு சொன்னால், இப்படி அமேசான் வேலெட்லேருந்து திரும்பி பேங்க்கு கொண்டு வந்து கேஷாக மாற்றலாமா, அந்த கான்செப்ட் இல்லாமல் பியூர்லி டிஜிட்டலாகவே இருக்கிறது தான் வந்து டிஜிட்டல் கரன்சி. இது யார் கொடுக்குறாங்க, RBI கொடுத்துட்றாங்க. ஸோ பேங்க்கு மூலமாக இது வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணப்பட்டாலுமே டைரெக்டாக RBI வந்து கரன்சி நோட்டுக்கு பதிலாக டிஜிட்டலாக கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்டுக்கு பேர் தான் வந்து டிஜிட்டல் கரன்சி. இதில் குழப்பங்கள் எங்கே வரலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் UPIயில் பேமெண்ட் ஜிபே பண்ணுறேன், இல்லாட்டி ஃபோன்பே பண்ணுறேன், இதுலேயுமே நான் கேஷே இல்லைன்னு சொன்னீங்கனாலுமே, அந்த UPIயில் நான் பண்ணணுன்னாலுமே ஜிபேயில் நான் பண்ணணுன்னாலுமே என்கிட்ட பேங்க்கில் வந்து காசு இருக்கணும். அந்த பேங்க்கில் இருக்க காசு என்ன காசு தான் சொன்னால் ஃபிசிக்கல் கேஷ் தான். நான் எப்போ வேணால் அதை ஃபிசிக்கல் கேஷாக எடுத்துக்க முடியும்.
இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபிசிக்கல் கேஷை அனுப்புறதுக்கு வந்து செக்குக்கு பதிலாக நெட் பேங்கிங்க்கு பதிலாக நம்ம ஜிபே மூலமாக அனுப்புகிறோம். இப்போ ஜிபேல காசு இருக்கா அப்படின்ற கான்செப்டே கிடையாது. ஜிபேல காசே இருக்காது. ஏன்னா ஜிபேங்கிறது என்னதுன்னா நெஃப்ட் மாதிரி ஐஎம்பிஎஸ் மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் தான். ஸோ ஜிபேல காசு இருக்காது. பேங்க்கில் காசு இருக்கா இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். பேங்க்கில் இருக்கிற காசை ஜிபே மூலமாக நீங்கள் அனுப்புறீங்க. ஜிபே மூலமாக ஒரு பார்ட்டிக்கு கொடுக்குறீங்க. இதுதான் இப்போ ஜிபேயோட கான்செப்ட் இதுதான். ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த டிஜிட்டல் கரன்சிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ரூபா நோட்டே ஆன்லைன் இருக்கக்கூடிய ரூபா நோட்டு. இந்த ரூபா நோட்டை நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க அப்படின்றதுக்கு திரும்ப பல வழிமுறைகள் இருக்கலாம். ஜிபே மூலமாக நீங்கள் டிஜிட்டல் கரன்சி அனுப்பலாம். அது இனிமேல் தான் வரப்போகும்னு வச்சுக்கோங்க. இப்போ அது நடைமுறையில் இல்லை. அப்போது இப்போ நம்ம ஜிபேயையும் டிஜிட்டல் கரன்சி கம்பேர் பண்ணக்கூடாது. ஜிபேங்கிறது அனுப்பக்கூடிய ஒரு வழிமுறை, கொரியர் மாதிரி, போஸ்ட் மாதிரி, அது ஒரு மெக்கானிசம். டிஜிட்டல் கரன்சிங்கிறது ரூபா நோட்டோட ஒரு ஆல்டர்னேட்டிவ். செக்கு மாதிரி, ரூபா நோட்டுக்கு பதிலாக செக்கு, அந்த மாதிரி. இப்போ அது எல்லாத்துக்கும் பதிலாக டிஜிட்டல் கரன்சின்னு ஒன்று கொண்டு வந்துக்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தெளிவு கொடுத்துருக்கும் நினைக்கிற. சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதுக்கு பேர் வந்து CBDC அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா சென்ட்ரல் பேங்கோடைய டிஜிட்டல் கரன்சி. இது ரெண்டாக பிரிச்சிடறாங்க. ஒன்று ரீட்டெயில், இன்னொன்று வந்து ஹோல்சேல். ரீட்டெயில்ங்கிறத நம்மளுக்குள்ள நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். நான் என்னோட டிஜிட்டல் கரன்சியை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, என்னோட டிஜிட்டல் கரன்சியை வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு மெர்ச்சன்ட் கிட்ட ஒரு கடையில் போய் செலுத்தி பொருள் வாங்கிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது. ஹோல்சேலுங்கிறது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பணம் பரிமாற்றம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இவங்க வந்து 4 சிட்டியில் மட்டும்தான் அமுல்படுத்தியிருக்கிறாங்க. அது சென்னை கிடையாது. அதே மாதிரி ஒரு 4 பேங்க் மூலமாக அதை ஃபெசிலேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் இன்னும் மற்ற பேங்க்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்ற சிட்டிஸ்லையும் வந்து ரோல் அவுட் பண்ணுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இது டிஜிட்டல் கரன்சி வந்து கிரிப்டோ கரன்சியில் இருக்க ரிஸ்க்கை குறைச்சிட்டு அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம். ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சா கமெண்ட்ஸ் கேளுங்க. நம்ம தினசரி நம்ம சேனல் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் ஃபினான்ஸ் ரிலேட்டட், மணி மேட்டர்ஸ் ரிலேட்டட் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். உபயோகமாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோ சந்திக்கிறேன்.